ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதியா இருக்கு. கடந்த சில நாட்களாகவே பல வியூகங்களும் வதந்திகளும் பரவி வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் புதிதா ஒரு கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தாவேக்கால இணைய போறாரு. திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா போட்டியிட போறாரு. வரக்கூடிய இடைத்தேர்தல தாவேக்கா சார்பா போட்டியிட போறாரு. இப்படி பல விதமான விஷயங்கள் சோசியல் மீடியால சொல்லப்பட்டது. ஆனா அபிஷியலா ராகவா லாரன்ஸ் தரப்புல இருந்து எந்த விதமான செய்தியும் வெளியாகல. இதுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா ஜூன் 11ஆம் தேதி மனம் திறந்து நான் மக்கள் கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஜூன் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இறந்ததுனால அவர் மௌனம் காத்தாரு. அவருடைய இறுதி சடங்கு எல்லாமே நல்லபடியா பாத்தீங்கன்னா ஜூன் 11ஆம் தேதி மாலையோட முடிஞ்சது. ஜூன் 12 நேத்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு காணொலி மூலியமா மக்கள் கிட்ட பேசுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக நீண்ட நாட்களாகவே பல வருடங்களாகவே நான் ஆசைப்பட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா 2017-18 காலத்துக்கு முன்னாடியில இருந்து நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமா அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா என்னுடைய தாயாரிடம் இருந்து எனக்கு அனுமதியும் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி பல தடவை நான் போயிட்டு அரசியலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப எல்லாமே வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த தன்னுடைய தாயாரும் பாத்தீங்கன்னா இப்ப நீ அரசியலுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அவங்க தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அடுத்ததா ராகவா லாரன்ஸ் அவர்கள் புதுசா ஒரு கட்சி தொடங்க போறாரா, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சியில இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்கால இணைய போறாரா அப்படின்ற கேள்விதான் எழுந்திருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடியது, அவருமே அவருடைய காணொலியில சொல்லியிருக்கிறது என்னன்னா, என்னுடைய தாயார் நான் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர் இந்த அரசியல்ன்றது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே மாத்தி ஜாதி மதம் பணம் இந்த எல்லாத்தையுமே உடைச்சி அவர் ஜெயிச்சிருக்காரு. அதனாலதான் என்னுடைய தாயார் எனக்கு அரசியலுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் அந்த காணொலியில சொல்லியிருக்காரு. எனவே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேக்கால இணையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ உங்களுடைய விருப்பம் என்ன? யார் போட்டியிட்டா நல்லா இருக்கும் திருச்சி கிழக்குல? அதாவது தாவேக்கா சார்பில் இப்ப பாத்தீங்கன்னா 2 வியூகங்கள் இருக்கு. ஒன்னு சகாயம் IAS அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் IAS ஆபீசர் இருக்காரு. ஒன்னு அவரோ இல்லைன்னா நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள், அதாவது இவர் இப்ப அரசியலுக்கு வர இவங்க 2 பேர்ல யார் போட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.